அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தகுதி தேர்வு 5 இந்த தேர்வை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேர்வுக்கான பகுதியை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்முடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேர்வுக்கான பகுதியை நான் அங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது. சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஓரெழுத்து ஒரு மொழி, கவர்மெண்ட் மெட்டீரியல். அதை வச்சு தான் நம்ம டெய்லியும் பார்த்துட்ருக்கோம். சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? இதற்கான பதில் நெடில் தா என்றால் வழி, தீ அப்படின்னா இனிமை, து அப்படின்னா வருத்தம், நெடில் தூ அப்படின்னா பறவை. அடுத்த கேள்வியை பாருங்கள். நெடில் தூ இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் கண்டுபிடிக்கணும். எந்தெந்த பொருள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரி, நம்ம விடையை பார்க்கலாங்களா? இறகு அப்படிங்கிற பொருளும் வரும், வடிமை இதுவும் வரும், பகையும் வரும், வெண்மையும் வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான். தூ அப்படிங்கிற பொருளை தரக்கூடியது தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழியை கரெக்டாக பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? நெடில் தா என்றால் வியாழன், தீ என்றால் அறிவு, குறில் தூ என்றால் அனுபவம், நெடில் தூ என்றால் தசை. ஓரெழுத்து ஒரு மொழியில் 3 கேள்வியை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சொல்லும் பொருளும். கேள்வியை பாருங்கள். பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நீங்கள் சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? உயிர் விடுதல் அப்படின்னா மிக பாடுபடுதல்னு அர்த்தம். உரித்து வைத்தல்னா நேரொப்பாதல். உருட்டி போடுதல் அப்படின்னா அழித்து விடுதல்னு அர்த்தம். எசக பிசகு அப்படின்னா தாறுமாறுன்னு அர்த்தம். அடுத்த கேள்வியை பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. கலைச்சொற்களை கரெக்டாக பொருத்தணும். நம்ம அவுட் சோர்ஸ் அதையும் பார்த்துட்ருக்கோம். சரி, விடையை பார்க்கலாங்களா? அப்ரப்ட் அப்படின்னா திடுமென, அப்ரப்ஷன் அப்படின்னா முறிதல், அப்சஸ் அப்படின்னா சீல் கட்டி, அப்சஷன் அப்படின்னா உதிர்தல். இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கலைச்சொல்லுங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? வௌவல் அப்படின்னா உயிரெழுத்து, கான்சொனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. அடுத்த கேள்வியை பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. கலைச்சொற்களை கரெக்டாக பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபர்னிச்சர் அப்படின்னா அரைக்கலன், நைட்டிங் அப்படின்னா நினைப்பகம், மார்ட் அப்படின்னா விற்பகம், மெகாசின்ஸ் அப்படின்னா தாளிகைகள். நல்லா பாருங்கள். மெகாசின் அப்படின்னா இதழ்கள்னு படிச்சிருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், தாளிகைகள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. கலைச்சொற்களை கரெக்டாக பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? அபியாலஜி அப்படின்னா உயிரிலி ஆய்வு, அபியோஜெனிசிஸ் அப்படின்னா உயிரிலி பிறப்பு, அப்சர் அப்படின்னா விட்டொளி, அப்கிலிங்கன் என்னங்க வாயிலி நுழையில மங்கொலின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்தது நம்ம ஏலாதி அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். கேள்வியை பாருங்கள். கனி மேதாவியார் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. கனி மேதாவியார் அவரை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏலாதியை எழுதியவர். சரியான கூற்றுகளை கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, பாருங்கள். ஏலாதியை இயற்றியவர் கனிமேதாவியார் கரெக்டு. சமண சமயத்தை சார்ந்தவர் கரெக்டு. இவரின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இது தவறுங்க. தினை மாலை 150 என்ற நூலையும் எழுதியுள்ளார். இது கரெக்டுங்க. அப்போ தவறானது என்பது 3வது பாயிண்ட் தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும்? எந்த நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும்? சரி, விடையை பார்க்கலாங்களா? ஏலாதி. ஏலாதி நூலின் நற்கருத்துக்கள் கற்போருடைய அறியாமையை அகற்றும். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஏலாதி சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட எத்தனை பாடல்களை கொண்டது? ஏலாதியில்
சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் இரண்டையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பாட்டு இருக்குதுங்க? விடையை பார்க்கலாங்களா? 81 பாடல்கள் இருக்குது. 81 பாட்டு இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஏலாதி எத்தனை அடிகளில் எத்தனை அருங்கருத்துக்களை கூறுகிறது? ஏலாதி எத்தனை அடிகளில் எத்தனை அருங்கருத்துக்களை கூறுகிறது? விடையை பார்க்கலாங்களா? 4 அடிகளில் 6 அருங்கருத்துக்களை கூறுகிறது. 4 அடி வரும், 6 அருங்கருத்துக்களை கூறும். அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழருக்கு அருமருந்து போல் உள்ள நூல் எது? தமிழருக்கு அருமருந்து போன்று உள்ள நூல். இதற்கான பதிலும் ஏலாதி தாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். நூல் நோக்கி இலக்கண குறிப்பு அறிக. நூல் நோக்கி. விடையை பார்க்கலாங்களா? நூலை நோக்கி அப்படின்னு வரணும். 2ஆம் வேற்றுமை தொகை வந்திருக்கு. 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்த கேள்வியை பாருங்கள். மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள். மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏலாதியும் திரிகடுகமும். இந்த 2ம் மருந்து பொருட்களுடைய பெயரில் அமைந்திருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். அடைமொழிகளை பொறுத்துக. இதை நம்ம எங்கிருந்து எடுத்திருக்கோம்னா, இந்த ஏலாதி இந்த பாட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள் கொடுத்துருப்பாங்க. 8 தொகை நூலுக்கான அடைமொழியை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஒத்த பதிற்று 10ன்னு வரணும். ஓங்கு பரிபாடல்னு வரும். கற்றறிந்தோர் ஏத்தும் கலித்தொகைன்னு வரும். நல்ல குறுந்தொகைன்னு வரும். இந்த அடைமொழியை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடம் தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பில் தவறானது எது? இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட்டுங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. இது கரெக்டுங்க. அடுத்தது 2வது பாயிண்ட் பாருங்கள். மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படவில்லை. இதுவும் கரெக்டுங்க. எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. இதுவும் கரெக்டுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மூன்றுமே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். கல்வெட்டுக்கள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? கல்வெட்டுக்கள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? விடையை பார்க்கலாங்களா? விடை கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி கிமு 3ஆம் நூற்றாண்டு முதலே கிடைக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? விடையை பார்க்கலாங்களா? கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் செப்பேடு கிடைக்கிது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சேரமண்டலம் பாண்டிய மண்டலம். நல்லா கவனிங்க. சேரமண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் எந்த எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன? சேரமண்டலம் பாண்டிய மண்டலம் இந்த 2 மண்டலத்திலையும் 8ஆவது நூற்றாண்டுலேருந்து 11ஆவது நூற்றாண்டு வரைக்கும் நம்ம பார்க்குறோம்னா அந்த சாசனங்களில் வட்டெழுத்து இடம்பெற்றிருக்கு. வட்டெழுத்து இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வியை பாருங்கள். முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலமான எந்த நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன? ராசராச சோழனின் ஆட்சி காலம். விடையை பார்க்கலாங்களா? விடை கிபி 11ஆம் நூற்றாண்டு. அதுக்கு பின்னாடி கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறது. அடுத்த கேள்வியை பாருங்கள். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என கூறும் நூல் என்ன? கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என கூறும் நூல். விடை சிலப்பதிகாரம். இது முக்கியமான கேள்விங்க, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, தேர்வில் எதிர்பார்க்கலாம். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என கூறும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளது? எந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளது? விடையை பார்க்கலாங்களா? விடை அரச்சலூர் கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் எழுதப்பட்டிருக்கு, வட்டெழுத்தும் எழுதப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? இதற்கான பதில்
வீரமா முனிவர். அடுத்த கேள்வியை பாருங்கள். எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகள் வைக்கும் வழக்கம் யார் காலம் முதல் இருந்து வந்துள்ளது? எகர உகர வரிசை எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா புள்ளி வைப்பாங்க. அந்த புள்ளி வைக்கும் வழக்கம் யாருடைய காலம் முதல் இருந்து வந்துள்ளது? இதற்கான பதில் தொல்காப்பியர் காலத்திலிருந்தே வருதுங்க. தொல்காப்பியர் காலம். அடுத்த கேள்வியை பாருங்கள். வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது. வட்டெழுத்து. அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன. இதற்கான பதில் கண்ணெழுத்து அப்படின்னு அழைச்சிருக்காங்க. கண்ணெழுத்து. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா முற்காலத்தில் எழுதப்பட்ட எழுத்து வடிவம். இதுக்கான சரியான எழுத்தை நம்ம கரெக்டாக பொருத்தணும். எத்தனை பேர் இதை தெளிவாக படிச்சிங்கன்னு தெரில. தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுதா? இதை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நம்ம வீடியோவுக்கு லைக் போடுங்க. நம்ம வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டெய்லியுமே படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? சரி, ஓகே, வீடியோ பார்க்கலாங்களா? கா போட்டு ஒரு புள்ளி வைக்கிறாங்கன்னா அது நெடில் எழுத்து. கா போட்டு ஒரு புள்ளி வைக்கிறாங்கன்னா அது நெடில் எழுத்து. காவுக்கு முன்னாடி, அதாவது ஏதாவது ஒரு எழுத்துக்கு முன்னாடி 2 புள்ளி வைக்கிறாங்கன்னா அது ஐகார எழுத்து. ஏதாவது ஒரு எழுத்து எழுதிட்டு பின்னாடி 2 புள்ளி வைக்கிறாங்கன்னா அது ஔகார எழுத்து. இந்த மாதிரி ஒரு எழுத்து எழுதிட்டு மேலே புள்ளி வைக்கிறாங்கன்னா அது மகர எழுத்து. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார். அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு மொழித்திறன் பயிற்சி. ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது என்ன? மெத்த வணிகலன் என்ற தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது. விடையை பார்க்கலாங்களா? வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். அடுத்த கேள்வியை பாருங்கள். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இந்த தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது என்ன? காய்ந்த இலையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காய்ந்த தோகையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? விடையை பார்க்கலாங்களா? காய்ந்த இலையை சருகு அப்படின்னு சொல்லுவோம். காய்ந்த தோகையை சண்டுன்னு சொல்லுவோம். இதுதான் ஆன்சர். காய்ந்த இலைனா சருகு, காய்ந்த தோகைனா சண்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளனியும் பெயரும் முறையே. கேட்டவர் மகிழ பாடிய பாடல். இதில் எது தொழில் பெயர், எது வினையாளனியும் பெயர்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? பாடல் அப்படிங்கிறது தொழில் பெயர். அப்போ முன்னாடி பாடல் அப்படிங்கிறது வரணும். சரிங்களா? வினையாளனின் பெயருக்கு என்னென்னு பார்த்தோம்னா கேட்டவர். ஸோ கேட்டவர் வரணும். அப்போ பாடல் கேட்டவர் என்பதுதான் சரி. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை என்ன? வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகைன்னு சொல்லுவாங்க. மணி வகைன்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்தமிழ் நா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? எந்தமிழ் நா, இதை பிரிக்கணுங்க. விடையை பார்க்கலாங்களா? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா என்று வரும். இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரமதை என்று பாடியவர் யார்? தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம். இப்படி சொன்னவர் கவிமணி தேசிக விநாயகம். அவர் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்ததென் மொழியே என்று பாடியவர் யார்? தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்ததின் மொழியே. விடையை பார்க்கலாங்களா? இப்படி பாடியவர் கா நமச்சிவாயர். இவர் தான் பாடியிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்விங்க. பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும்.
சரி, விடையை பார்க்கலாங்களா? அடவி அப்படின்னா காடு, அவல் என்றால் பள்ளம், சவல் அப்படின்னா பிடரி முதுகு வரும், செரு அப்படின்னா வயலுக்கும் வரும், கோபத்துக்கும் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட்டு சிறப்பாக முடிந்தது. 37 கேள்வியை நம்ம பார்த்துருக்கோம். இதில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. நீங்கள் அதன் மூலமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டெலகிராமில் நான் என்ன டெஸ்ட்டு போர்ஷனுங்கிறத அனுப்பிட்டு இருக்கேன். டெய்லியுமே படிச்சுட்டு வாங்க. நம்ம ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸு எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் பார்த்துட்ருக்கோம். ஈஸியாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நாளைக்கு காலையில் கரெக்டாக 5 மணிக்கு வீடியோ வந்துடும். அதில் நம்ம மீட் பண்ணலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள்.